சர்வதேச விண்வெளி தினத்தையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இளம் விஞ்ஞானி இந்தியா 2024 என்ற போட்டி நடைபெற்றது. ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா என்ற நிறுவனம் நடத்திய போட்டியில் அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பான கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ரஷ்யா, கஜகஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து சர்வதேச விண்வெளி வீரர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். தமிழகத்தில் விண்வெளி ஆராய்ச்சியில் அதிக ஆர்வமுள்ள மாணவர்கள் உள்ளதால் நாசாவில் உள்ளது போல் தமிழகத்திலும் ஆராய்ச்சி மையத்தை அமைக்க வேண்டும் என ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீமதி கோரிக்கை விடுத்துள்ளார். இங்க இருந்து போய் நாசாவையும் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தையும் பார்க்கறதுக்கு பதிலா நீங்க எல்லாரும் இன்னைக்கு இங்க இருக்கீங்க. சிஎம்க்கு ஒரு வேண்டுகோள், நாங்க அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை தமிழ்நாட்டில் வைக்கணும். இங்க எங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பயன் அளிக்கிற மாதிரி கிராவிட்டியா இருக்கட்டும், எல்லாமே சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் குலசேகரப்பட்டினத்திலயா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டு சென்னைக்கு அருகாமை இருந்தாலும் சரி, அது டூரிசம் மட்டும் இல்ல, எடுகேஷன் அண்ட் ஸ்பேஸ் எக்கானமில நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கும். அதுக்கு நம்ம முதலமைச்சர் உறுதுணையா இருக்கணும். திருவாரூர் மாவட்டத்தில் விடிய அரசை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் 917 ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டதால் அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். கொரோனா காலத்தில் இறந்தவர்களின் வாரிசுகளுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் 1159 வீடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள நிதியினை அரசு அலுவலர்களிடம் திரும்ப வசூல் செய்யும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நாட்டு வெடிகுண்டுகளை பயன்படுத்தி காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகளை வேட்டையாடி வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் மாமிசம் விற்ற 6 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். டி. ராஜகோபாலன்பட்டி நக்கலக்காடு காப்புக்காட்டுக்கு அருகே வஜ்ரவேல் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் நாட்டு வெடிகுண்டுகளை பயன்படுத்தி பன்றிகளை வேட்டையாடிய 6 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தாகவுசிலம்பட்டி, வாடிப்பட்டி ஆகிய இடங்களில் இருந்து நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கியதும் வனவிலங்குகளை வேட்டையாடி வாட்ஸ்அப் குழு மூலம் விற்றதும் அம்பலமானது. இதையடுத்து வேட்டையாடியவர்களிடமிருந்து 8 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் 6 பேரையும் ஆண்டிப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இவ்விவகாரத்தை போலீசார் மறைக்க முயன்றதாக கூறப்படும் நிலையில் கைதானவர்களின் புகைப்படம் சமூக ஊடகங்களில் வெளியாகி விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதை அம்பலப்படுத்தியுள்ளது.